லெசனில் ஃபஸ்ட் லெசன் கெமிஸ்ட்ரி 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கு. இந்த ஃபஸ்ட் லெசனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ChatGPT கிட்ட கொடுத்து இது ஒவ்வொரு பேராகிராஃபையுமே நம்ம கொஸ்டின் ஆன்சராக மாற்றி இந்த இன்ஃபர்மேஷனை இவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஒரு 4 கொஸ்டினாக பார்க்குறப்போ கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன தனியாக பிரிகிறப்போ நமக்கு கொஸ்டின் இல்லை ஆன்சர் ரெண்டுத்துக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி புரிகிறப்போ இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஸ்டோர் ஆகும், நமக்கு டைஜஸ்ட் ஆகும்ன்றது நமக்கு புரியுது. அது மாதிரி நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ChatGPT கொடுக்குற கான்வர்சேஷனில் இந்த லெசனை படிக்கிறதுக்கான ட்ரைனிங்கை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களால தனியாக படிக்க முடியும்னு நமக்கு தெரிகிறப்போ அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கிறது தேவையில்லாத விஷயம். அப்போது அவங்க குரூப்பாக பிரித்து விட்டுட்டு அவங்க கையில் ஃபோன் இருக்கும், அந்த குரூப்பில் இருக்கவங்க படிக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த பேஜை எடுத்துகிட்டு படிக்கிறதுக்கு கொடுக்குறோம். அவங்க ChatGPT டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. அதை கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் ChatGPT நரேட் பண்ண சொல்கிறோம். ஹவு டு யூ சி அரவுண்ட் அஸ் இன் அவர் வாட் டு யூ சி அரவுண்ட் அஸ் இன் அவர் சரௌண்டிங். அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்க கொஸ்டின்ஸாக இதை மாற்றிருக்கு. வி சி மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸ் கலர் டெக்ஸ்சரில். அடுத்து எவ்ரி திங் இந்த யூனிவர்ஸ் மேடப் ஆஃப் என்னன்னு கேள்வி கேட்குறது, அதுக்கு அது பதில் சொல்கிற மாதிரியும். அடுத்தது அதே மாதிரி அந்த பேராகிராஃப் முடியுது. நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு போகிறோம். ஹியூமன்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மேட்டர். எப்படி ஹியூமன்ஸ் ஹேவ் பீன் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் மேட்டர் சின்ஸ் ஏன்ஷியன் டைம்லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்றது. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் தான் மேட்ருன்றது. அதாவது ஒரு பேராகிராஃபாக அது கொஸ்டின் ஆன்சராக பிரித்து நமக்கு கேள்வியும் பதிலுமா சொல்கிறப்ப அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகுது. அப்படி சொல்கிறப்ப எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுதோ அந்த இடத்துல கொஸ்டின் அரைஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க முடியும். அந்த இடத்துல இருக்கிற விஷயத்தையே எது நல்லா இன்னும் மோர் எக்ஸ்ப்ளனேஷன்னா இந்த இடத்தையே காப்பி பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி மோர் எக்ஸ்ப்ளனேஷன்னு கேட்குறப்போ அதுக்கும் அது பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளோட லாங்குவேஜில் வேணும்னு கேட்குறப்போ அதுக்கும் அது பதில் சொல்ல ஆரம்பிக்கும். எந்த லாங்குவேஜில் வேணாலும் படிக்கலாம், வேறு எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம், இன்னும் பல விதமாக இதை படிக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க, எங்கே புக்கில் இருக்கிறத கேட்குறாங்க. அவங்க கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் அவங்களுக்காகவே படிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே டவுட் இருக்கோ அங்கே ஸ்ட்ரக் ஆகுறாங்க, அங்கே மேலும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுக்கிறாங்கன்ற மாதிரி படிக்கிறப்போ அவங்க படிக்கிற ஒரு திருப்தி இருக்கும். அவங்கள திரும்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகும். அவங்க தமிழில், தெலுங்கில், அவங்க மதர் டங் இங்கிலீஷில், வேறு எக்ஸாம்பிள்ஸ் கூட வேறு பல விதத்தில் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அது மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்குறப்போ அதுவும் ஸ்கூலில் ட்ரெயின் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதான் நான் சொல்லணும்னு விரும்பினேன். நன்றி.